ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு நம்ம வில்லேஜ் விஐபி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மோத்திச்சூர் லட்டு. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது லட்டு செய்கிறதுக்கு 150 கிராம் கடலை மாவு எடுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் இருந்ததுன்னா ஃபுட் கலர் போட்டுக்கோங்க. நான் இல்லைங்கிறதுனால கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன். அப்போ தான் கலர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியாக பசஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாகாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணினாலும் நல்லா வேகாது. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். அதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா பசைஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம லட்டுக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். ஆயில் வந்து மீடியம் சூடை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு அடுப்பு ஆன் பண்ணி அதோட கடாயை வச்சுட்டு நான் வந்து 150 கிராமுக்கு கரெக்டாக 200 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். அது அதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 6 to 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் அந்த லட்டு செய்கிறதுக்கான இது இல்லைன்னா இந்த மாதிரி கண்கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக ஊற்றிட்டே இருங்க. இப்போ போட்ட உடனே மேலே வரும். அந்த மாவு கீழே விழுந்த உடனே மேலே வந்துடும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் இதிலையும் கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கலர் சூப்பராக இருக்கும். கேசரி பவுடர் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு. ஸோ நம்மளோட லட்டுக்கான பூந்தி வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சிக்ஸ் to 7 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம பாக நல்லா கொதிக்க வச்சிட்டோம். தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா லட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருகலாக வந்துடும். ஸோ ஓரளவுக்கு தண்ணியாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பாகு ரெடி ஆகிடுச்சு. அப்போ இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஏன்னா கண்கரண்டியில் போட்டதுனால இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ மிக்சியில் போட்டு ஒரு அடிச்சுக்கலாம். மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது அந்த சர்க்கரை பாகில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூந்தியை அதில் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏலக்காய் வேணும்னா போட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக. நான் போடலை. 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு 2-3 ஸ்பூன் பக்கத்தில் நெய் சேர்த்திக்கலாம். நெய் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. நான் 2 ஸ்பூன் இல்லைனா 3 ஸ்பூன் மட்டும் தான் சேர்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம லட்டுக்கு வந்து நம்ம கலர் வந்து ரொம்ப திக்காக போட்டிருக்கிறதுனால நமக்கு அந்த கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு அதில் சேர்த்திக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். லட்டு எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சூப்பராக லட்டு பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தீபாவளிக்கு வந்து லட்டை வச்சு நீங்கள் உங்கள் தீபாவளியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ.